இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானது மாசற்ற குழந்தைகளினுடைய இறப்பை நினைவு கூறுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய நாளுக்கான நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 13 தொடக்கம் 18 முடியும் வரை. அவர்கள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உங்களுக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கொற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லெகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்குட்பட்டவுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறக்கின்றார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்த பொழுது முதலாக இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தங்கள் உயிர்களை கொடுத்த மாசற்ற குழந்தைகள் தான் இந்த குழந்தைகள். இறைவார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவர் இயேசு பாலகன் பிறந்த காலத்தை கருத்தாய் கணக்கிட்டு 2 வயதுக்கும் அதற்கும் குறைவாயிருந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் ஏரோது கொலை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் பாலக இயேசுவை சூசேப்பரும் அன்னை மரியாளும் கவனமாக எகிப்துக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவருடைய உயிரை காப்பாற்ற, இயேசு பாலகனை இந்த உலகத்திலே தீமையிலிருந்து காப்பாற்ற இந்த பெற்றோர் எடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது. அதே வேளையில் இந்த பாலக இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்கள் இந்த பச்சிளம் பாலகர்கள். இங்கே கொடுமை என்னவென்றால், இதனை ஒரு சாதாரண மனித கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? இந்த குழந்தைகள் எதற்காக கொலை செய்யப்படுகிறார்கள்? பிரியமானவர்களே, இன்று இதே கேள்வி பல இடங்களிலே கேட்கப்படுகிறது. 2 விடயம். முதலாவது, குழந்தைகள் கருவிலே கொலை செய்யப்படுகிறார்கள். குழந்தைகள் கருவிலே அழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உயிர் பறிக்கப்படுகிறது. இது திருச்சபையின் பார்வையில், கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு கொலையாக கருதப்படுகிறது. எவ்வாறு ஏரோது அரசன் இந்த குழந்தைகளை கொலை செய்தானோ, அதே போன்று கருவிலே வளர்கிற குழந்தையை கருவழித்தல், கரு கலைப்பு செய்தல் என்பது ஒரு கொலை என்பதை மறக்க வேண்டாம். ஆகவே கொலை செய்த பழியின் பாவத்தை, சாவான பாவத்தை நாங்கள் தாங்குகிறோம். 2வதாக, எங்கெல்லாம் வாய் பேச முடியாத குழந்தைகளை நாங்கள் வன்முனர்க்கு உட்படுத்துகிறோமோ, அந்த குழந்தைகளை கொல்லுகிறோமோ, அது போராக இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் அது மாபெரும் கொலையாக கருதப்படுகிறது. காரணம், சிறுவர்களை கொலை செய்தல் என்பது இந்த உலகத்திலே மிகவும் அருவருப்பான ஒரு செயலாய் காணப்படுகிறது. இன்று பல நாடுகளிலும் குழந்தைகள், சிறுவர்களினுடைய உரிமை பாதுகாக்கப்படுவதில்லை. அவர்கள் உயிர் காப்பாற்றப்படுவதில்லை. அன்பார்ந்த கத்தோலிக்க மக்களே, இயேசுவுக்காக இந்த குழந்தைகள் உயிரை தியாகம் செய்தார்கள் என்றால், இன்று எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய நாட்டிலும் முழு உலகத்திலும் இருக்கிற குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். அவர்களின் உரிமையை பாதுகாப்போம்.
அவர்களின் உயிரை பாதுகாப்போம். கருவிலே உருவாகும் குழந்தைகளை நாங்கள் அழிக்காமல், அந்த சாவான பாவத்தை செய்யாமல் அவற்றை பேணி பாதுகாப்போம். குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இன்றைய நாளிலே இயேசு பாலகனுக்காக உயிரை கொடுத்த இந்த குழந்தைகளோடு சேர்ந்து நாங்களும் எங்கள் வீடுகளிலே இருக்கிற எங்களுக்கு தெரிந்த அறிமுகமான எல்லா குழந்தைகளுக்காகவும், மேலுமாக பல்வேறுபட்ட நிலைகளில் அங்க அவயவங்களை இழந்து பேச்சிழந்திருக்கிற குழந்தைகளுக்காகவும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற குழந்தைகளையும் இயேசு பாலகனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க ஆண்டவரே, உம்முடைய பிறப்புக்காக, உம்முடைய உயிருக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த மாசற்ற குழந்தைகளின் நினைவு நாளிலே எங்கள் வீடுகளிலே இருக்கிற எங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்திலும் அறிவிலும் அவர்கள் வளர நீர் உதவி செய்தருளும். விவேகத்தோடும் மரியாதையோடும் ஒழுக்கத்தோடும் அவர்கள் வளர்வதற்கு உம்முடைய அருளை கொடும். பல்வேறுபட்ட நிலையிலே மாற்றுத்திறனாளிகளாக பல்வேறு உடல் அவயவங்களில் ஏற்பட்டிருக்கின்ற குறைபாடுகளினால் மனம் உடைந்திருக்கிற குழந்தைகளுக்கு நீர் மன வலிமையை கொடுத்தருளும். கருவிலே குழந்தைகளை அழிக்காமல் அந்த குழந்தைகளை பேணி பாதுகாக்கின்ற அந்த உயிரின் மேன்மையை எங்களிலே நிறைத்தருளும். உலக நாடுகளிலும் எங்கள் நாடுகளிலும் நடைபெறுகின்ற சண்டைகளினாலும் போர்களினாலும் குழந்தைகள் அழிந்து போகாமல் அவர்களை பாதுகாக்க நீர்தாமே உதவி செய்தருளும். எங்களுடைய வீட்டிலே இருக்கிற எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.